ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் எங்கே சார்ந்தவர்கள். வலம் யஅரிஃப் ஷரஃப கபீரனா, பெரியவர்களுடைய கண்ணியத்தை பேணாதவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப நீங்கள் சிறுவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காவிட்டால் சிறுவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள், நல்லெண்ணம் வைக்க மாட்டார்கள். பெரியவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்காவிட்டால் பெரியவர்களும் உங்களை நல்லெண்ணம் வைக்க மாட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا. قال الله عز وجل: يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. وقال تعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றுகிறேன், புகழ்கிறேன். அவன் தனித்தவன், தன்னிகரற்றவன், வணக்கத்திற்குரிய ஒரே இறைவனென சான்று பாருகின்றேன். அந்த வல்ல ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் ஸலவாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் அல்லாஹுடைய இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என நட்பிரார்த்தனை புரிகின்றேன். அல்லாஹு தஆலா எம் மீது என்ன கட்டளைகளை பிறப்பித்திருக்கின்றானோ அந்த கட்டளைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடப்பதன் மூலமாகவும், என்ன விடயங்களை விட்டும் அல்லாஹு தஆலா எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு தடை விதித்திருக்கின்றானோ அந்த தடைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே மீறாமல் அல்லாஹு தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு இந்த குத்பா பிரசங்கத்துடைய ஆரம்பத்திலே என்னையும் உங்களையும் உபதேசிக்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்திலே சமூக ஒற்றுமையிலே புரிந்துணர்வு மற்றும் நல்லெண்ணங்களின் வகைபாகம் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்கள் முன்னால் வைக்கலாம் என நினைக்கின்றேன். ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய முஸ்லிம்கள், அதே போன்று முஸ்லிம் அல்லாதவர்கள் மனித சமுதாயமாக வாழும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஒரு கொள்கையை விளங்கி சத்தியத்தை விளங்கி நடக்கக்கூடிய ஒரு ஜமாத்தினர் மத்தியிலே, ஒரு கூட்டத்தினர் மத்தியிலே ஒற்றுமை என்பது மிகவும் வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமுதாய ஒற்றுமை குன்றிவிட்டது என்று சொன்னால் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே நம்பிக்கையின்மை ஏற்பட்டுவிடும். ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். நம்பிக்கையின்மை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே ஒத்துழைப்பு குன்றிவிடும். அந்த ஒத்துழைப்புகள் குன்றிவிட்டது என்று சொன்னால் சமுதாய சக்கரம் சீராக ஓட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஆகையினால் சமுதாய ஒற்றுமை என்று சொல்லப்படுவது அனைவராலும் கரிசனையோடு நோக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சமுதாய ஒற்றுமையை குலைக்கக்கூடிய விடயங்களை கண்ணறிந்து
அவைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு தேவையும் சமுதாயம் என்ற வகையிலே அந்த சமுதாயத்துடைய ஒவ்வொரு நபர்கள் மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூக ஒற்றுமைக்காக வேண்டி நிறைய விடயங்களை எங்களுக்கு பேசலாம். சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் மனிதர்கள், அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சினைகள் நிகழ்வது சகஜம், புரிந்துணர்வு இல்லாமல் போவது சகஜம், அவைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். சமூக ஒற்றுமை தேவை என்றால் அவர்களுக்கு மத்தியிலே சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே விட்டு கொடுப்பு இருக்க வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே நல்லொழுக்கம் பேணப்பட வேண்டும், அவர்களுக்கு மத்தியிலே பிறர் நலன் காப்பது இருக்க வேண்டும். இப்படி நிறைய தலைப்புகளை பற்றி சமூக ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய விடயங்களை எங்களுக்கு பேசலாம். ஆனால் இன்றைய கொத்பாவிலே அது போன்ற மிக முக்கியமான ஒரு விடயமாகிய நல்லெண்ணம் வைப்பதை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த நாங்கள் அறியக்கூடிய அல் குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு எவ்வாறு நாங்கள் நல்லெண்ணம் பிறர் மீது வைக்க வேண்டும் என்பதை பற்றி அல் குர்ஆன் சொல்லக்கூடிய வாசகங்களின் மூலமாக எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய கொத்பாவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு மத்தியிலே புரிந்துணர்வு குறைந்ததன் காரணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் களையப்பட வேண்டியது என்பதுதான் இன்றைய கொத்பாவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நல்லெண்ணங்களை பற்றி அல் குர்ஆன் எங்களுக்கு நேரடியாக பேசுகின்றது. ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே எண்ணங்கள் தோன்றும். அந்த எண்ணங்கள் இருவகையாக எங்களுக்கு பிரிக்கலாம். அந்த இருவகையான எண்ணங்களும் கட்டாயம் தோன்றித்தான் ஆகும். அதை எங்களுக்கு தடை செய்ய முடியாது. அந்த எண்ணங்களிலே நல்லெண்ணங்கள் என்று ஒரு வகை இருக்கும், கெட்ட எண்ணங்கள் என்று இன்னொரு வகை இருக்கும். இந்த இரண்டு எண்ணங்களும் ஒரு நல்ல தக்வாதாரியான ஒரு உள்ளத்திலும் தோன்றித்தான் ஆகும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு நாங்கள் செயல் வடிவம் கொடுப்போம் என்று சொன்னால் அங்கேதான் அந்த எண்ணங்களுடைய பிரதிபலன் தாக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால் இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல் வன்னு வன்னான், எண்ணங்கள் என்பது இருவகைப்படும். ஒன்று நல்ல எண்ணங்கள், அடுத்தது கெட்ட எண்ணங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். இந்த ரெண்டு எண்ணங்களிலும் பாதிப்பான எண்ணங்கள், ஒருவர் கொள்ள முடியாத எண்ணங்கள், அல்லதி யதகல்லமு பிஹி, உள்ளத்திலே வந்த ஒரு எண்ணத்தை பற்றி அவர் அதற்கு வாயினால் செயல் வடிவம் கொடுப்பது, அதை பிறர் மத்தியிலே பேசுவது, அதை பிறருக்கு தெரிவிப்பது, உள்ளத்திலே வந்த ஒன்றை அப்படியே வைத்துவிட்டு ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி அப்படி நிகழ்ந்திருக்கலாம், நாங்கள் நல்லெண்ணம் வைப்போம் என்று சொன்னால் அல்லது நாங்கள் ஒரு முடிவை எடுத்தால் அந்த கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமாக மாறும். அப்படி இல்லாமல் அதற்கு நாங்கள் சொல் வடிவம் கொடுப்போம் என்று சொன்னால் அல்லது செயல் வடிவம் கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் அவ்வன்னல்லதி ஃபீஹில் இஸ்ம், பாவம் ஏற்படுத்தக்கூடிய எண்ணம். இப்படிப்பட்ட எண்ணம் எந்த எண்ணம்? இந்த கெட்ட எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்தால்தான் அங்கே உங்களுக்கு பாவம் இருக்கும். அப்படி இல்லாமல் வரக்கூடிய மற்ற எண்ணங்கள் அனைத்தும் ஒன்றில் நல்லெண்ணங்களாக இருக்கும் அல்லது எந்த விதமான கூலிகளும் இல்லாத கெட்ட எண்ணங்களாக, பாவம் இல்லாத கெட்ட எண்ணங்களாக சென்றுவிடும் என்பதாக குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே நீங்கள் கொத்பா முடிந்து சென்றால் சூரத்துல் ஹுஜராத்துடைய 10வது வசனம் தொடக்கம் 13வது வசனம் அல்லது 14வது வசனம் வரைக்கும் சற்று நீங்கள் எடுத்து நிதானமாக நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சமுதாயமாக வாழக்கூடிய எங்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய நிறைய விடயங்களை இந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய இந்த 4 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான். எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய நிறைய கோபதாபங்களுக்கு அங்கே முடிவு இருக்கின்றது. எங்களுடைய உள்ளத்திலே எழும்பக்கூடிய நிறைய தப்பெண்ணங்களுக்கு அங்கே தீர்வு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், இந்த முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்று ஆரம்பித்துத்தான் அந்த வசனங்கள் ஆரம்பிக்கின்றன. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், இந்த முஃமின்கள் சகோதரர்கள்.
அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை வரும் என்று சொல்லாமல் அடுத்த வார்த்தை சொல்கின்றான், அந்த மூமின்களுக்கு மத்தியிலே நீங்கள் இஸ்லாஹை ஏற்படுத்துங்கள், சமரசத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள். பிரச்சனைகள் வரும், நம்பிக்கையின்மை ஏற்படும், நல்லெண்ணங்கள் வரும், கெட்ட எண்ணங்களும் வரும், புரிந்துணர்வு வரும், புரிந்துணர்வு இல்லாமல் போகும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுக்கு மத்தியே நீங்கள் இஸ்லாஹை, நீங்கள் அந்த சீரான தன்மையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டுவிட்டு அடுத்த ஆயத்திலே எங்களுக்கு வழிகாட்டல்களை குறிப்பிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், உங்களிலே ஒருவர் இன்னொருவரை இகழ்ந்து பேச வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம். பிரச்சனையுடைய முக்கியமான ஒரு பகுதி. சமுதாயமாக வாழும் பொழுது ஒருவரை ஏளனப்படுத்துவது, ஒருவனை இழிவாக கருதுவது, ஒன்றுக்கும் இல்லாதவன் என்று நாங்கள் எடை போடுவது. லா யஸ்ஹர், நீங்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் இழிவாக பார்க்க வேண்டாம். கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், இழிவாக கருதக்கூடியவரை விட இழிவாக கருதப்படக்கூடியவர் சில வேளை எப்படி இருப்பார்? அவர் சிறந்தவராக இருப்பார். லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிசாஉன் மின் நிசாஇன், அதே போன்று பெண்களும் ஒருவரை ஒருவர் இழிவாக கருத வேண்டாம். அஸா அன் யகூன கைரம் மின்ஹுன், இழிவாக கருதக்கூடியவரை விட கருதப்படக்கூடியவர் சில வேளை சிறந்தவராக இருப்பார். வலா அஸா அன் யகுன கைரம் மின்ஹுன் வலா தல்மிஸு அன்ஃபுஸகும் வலா தனபஸு பில் அல்காப், நீங்கள் ஒருவரை ஒருவர் அடுத்தது முதலாவது இழிவாக கருதுவது, இரண்டாவது குத்தி காட்ட வேண்டாம். வலா தல்மஸு வலா தனபஸு பில் அல்காப், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பட்ட பெயர்களை கொண்டு ஒருவரை ஒருவர் நீங்கள் அழைத்துக் கொள்ள வேண்டாம். பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான், இப்படிப்பட்ட கெட்ட விடயங்கள் மிகவும் மோசமானவைகள் நீங்கள் ஈமான் கொண்டதன் பின்னால். நீங்கள் மூமின்களாக இருந்து கொண்டு இப்படிப்பட்ட மோசமான சமுதாய சீர்குலைக்கக்கூடிய விடயங்களை செய்வது மிகவும் மோசமான காரியம். பிஸல் இஸ்முல் ஃபுசூகு பஅதல் ஈமான் என்பதாக அல்லாஹ் தஆலா அங்கே எங்களுக்கு வழிகாட்டல் வழங்குவதை பார்க்கலாம். இன்னும் முடியவில்லை, அடுத்த ஆயத் எங்களுடைய இந்த டாபிக்கை பற்றிய ஆயத். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظன், உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களில் அதிகமானவற்றை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம், எண்ணங்களை தவிர்க்க முடியுமா? எண்ணங்களை தவிர்க்க முடியாது. எண்ணம் தோன்றும், உள்ளம் அனைத்தையும் யோசிக்கும். எனக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவனை பற்றி காலையிலே நல்லதாக யோசிக்கக்கூடிய உள்ளம் ஒரு நிமிடத்துக்கு பின்னர் அவனை பற்றி கெட்டதாக யோசிக்கும். இதுதான் மனிதனுடைய உள்ளம். அதற்குத்தான் கல்ப் என்ற அரபியிலே பெயர் வைத்தார்கள். அடிக்கடி பிறண்டு கொண்டிருக்கும். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظன், உங்களுடைய எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்றால், நீங்கள் உங்களுக்கு எண்ணங்கள் வரும், அதற்கு நீங்கள் செயல் வடிவம் சொல் வடிவம் கொடுப்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். இன்ன பஅதல்-ظன்னி இஸ்முன், அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்களிலே சில எண்ணங்கள் பாவமான எண்ணங்கள், பிழை. அந்த எண்ணங்கள் நீங்கள் கொண்டிருந்தாலும் அது பிழை, உங்களுக்கு தெரியாது பிழை என்று. அல்லாஹ் தஆலா இந்த 3வது வசனத்திலே 3 ஸ்டெப்புகளை எங்களுக்கு கற்றுத் தருகின்றான். முதலாவது ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றான். அதையும் தாண்டி நாங்கள் செய்தால் 2வது ஸ்டெப்புக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதையும் தாண்டி சென்றால் 3வது ஸ்டெப்புக்கு நீங்கள் போக வேண்டாம் என்று கூறிவிட்டு, அந்த 3வது ஸ்டெப் ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேசுவது மிகவும் மோசமான காரியம் என்று எங்களால் கற்பனை பண்ண முடியாத ஒரு அருவருக்கத்தக்க ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே கூறி முடிக்கின்றான். என்ன முதலாவது ஸ்டெப்? அதுதான் இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظன், உங்களுடைய எண்ணங்களில் அதிகமான எண்ணங்களை, கசீரன் அதிகமான எண்ணங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனால் ஏனென்றால் இன்ன பஅதல்-ظன்னி இஸ்முன், எண்ணங்களிலே சிலது பாவம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். 2வது வார்த்தையாக ஆரம்பத்திலே குறிப்பிடுகின்றான், அதிகமானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் உங்களுக்கு வரக்கூடிய நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம் வந்தால் அல்லாஹ்வை புகழுங்கள், கெட்ட எண்ணம் வந்தால் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இஜ்தனிபு கஸீரம் மினல், இதான் முதலாவது ஸ்டெப்.
எண்ணங்கள் வந்தால் நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். வல தஜஸ்ஸசு, இரண்டாவது ஸ்டெப், இரண்டாவது தடை. முதலாவது தடை இஜ்தனிபு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். அதையும் தாண்டி எங்களுடைய உள்ளத்திலே வந்தால் நாங்கள் அதற்கு ஏதாவது சில செயற்பாடுகளை செய்ய முனைந்தால் வல தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயக்கூடிய வேலையை நீங்கள் செய்ய வேண்டாம். தஜஸ்ஸுஸ் என்றால் இந்த உளவு வேலை பார்ப்பது, அதாவது சம்பந்தப்படாதவர்கள் உளவு வேலை பார்ப்பது. நாட்டுடைய பாதுகாப்புக்காகவே இந்த தரப்புகள் பார்க்கும், அது அவர்களுடைய கடமை, அதை கூறவில்லை. சாதாரண மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது இன்னொருவரை பற்றி, அவர்களை பற்றி துருவி துருவி ஆராய்வது. கெட்ட எண்ணம் அல்ல, ஷைத்தான் போட்டு விட்டான் உள்ளத்திலே. இரண்டாவது ஸ்டெப் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார், லா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி ஆராயக்கூடிய உளவு வேலைகளை நீங்கள் பார்க்க வேண்டாம். இதையும் நீங்கள் தாண்டி சென்றால், இரண்டாவது வேண்டாம் என்று கூறிய காரியத்தையும் நீங்கள் தாண்டி சென்றால் அல்லாஹ் தஆலா மூன்றாவது இன்னொரு வேலையை போடுகின்றான். வல யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களிலே ஒருவர் இன்னொருவரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா எங்களை அதிலிருந்து தூரமாக்குவதற்காக வேண்டி, நாங்கள் அந்த பாவத்திலிருந்து விரண்டோடுவதற்காக வேண்டி மிகவும் மோசமான ஒரு அருவருக்கத்தக்க உதாரணத்தை குறிப்பிடுகின்றான். அய்யுஹிப்பு அஹதுக்கும், உங்களிலே யாருக்காவது விருப்பமா, எங்களுடைய பாசையிலே கேட்டால் அய்யுஹிப்பு அஹதுக்கும் ஐயகுல லஹ்ம அஹீஹி மைதா, உங்களுடைய ஒரு சகோதரன், எதிரியும் அல்ல, ஒரு சகோதரனுடைய மரணித்த உடம்புடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? ஃபக்கரிஹ்துமு, அடுத்த ஆயத் அல்லாஹ் சொல்றான், வந்து நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், ஆட்டோமேட்டிக்கான பதில் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா இவ்வாறு அந்த ஆயத்தை முடிப்பதை பார்க்கலாம். அடுத்த ஆயத் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஆயத். இவைகள் அனைத்தும் நான் ஆரம்பத்திலே சொன்னது மூமின்களுக்கானது. அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்தில் அனைத்து மனிதர்களையும், நாங்கள் தற்பொழுது முஸ்லிம்களாக முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நாங்கள் கலந்து வாழுகின்றோம், அந்த நேரத்திலும் நல்லெண்ணம் தேவை. பிற சமுதாயத்தை பற்றியவர்களை பற்றியும் நல்லெண்ணம் தேவை. நாங்கள் பிற சமுதாயத்தவர்களுடைய உள்ளங்களிலே இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களை பற்றியும் நல்லெண்ணங்களை உண்டு பண்ண வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இன்னா ஹலக்னாகும், அடுத்த ஆயத், மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, நாங்கள் மனிதர்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் படைத்தோம். நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம், குறைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம், அனைவரும் ஒரு ஆண், மின் ஸக்கரின் வ உன்ஸா, பெண்ணிலிருந்து வந்தவர்கள். வஜஅல்னாகும், இந்த மனித சமுதாயத்தை நாங்கள் ஷுஊபன் வ கபாயில், சமூகங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் படைத்திருப்பது எதற்காக? நாங்கள் நல்ல கோத்திரம், கெட்ட கோத்திரம், மோசமான கோத்திரம் என்று நாங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி, குறை சொல்வதற்காக வேண்டி அல்ல. வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லி, எதற்காக வேண்டி? லிதஆரஃபு, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி. இவர் இலங்கையை சார்ந்தவர், இவர் சைனாவை சார்ந்தவர், இவர் இந்த கோத்திரத்தை சார்ந்தவர் என்று அறிமுகம், ஒரு ஐடென்டிபிகேஷன், ஒரு அறிமுகத்துக்காக வேண்டித்தான் நாங்கள் இவ்வாறு வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே நல்லவர் கெட்டவர் என்று நீங்கள் பிரித்தறிய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டால், உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் கொள்ள வேண்டிய அளவீடு, நல்லவர் கெட்டவர் என்பதற்கு அளவுகோல் என்னவென்று சொன்னால், இன்ன அக்ரமக்கும், உங்களிலே சிறந்தவர்கள் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்வை மிகவுமே தக்வாதாரியாக இருக்கக்கூடியவர் தான் உங்களிலே சிறந்தவரே தவிர, நீங்கள் எடை போட்டுக் கொள்ளக்கூடிய அளவீடுகள் மூலமாக உங்களுக்கு மத்தியிலே சிறந்தவர் கெட்டவர் என்பதை உங்களுக்கு நிர்ணயிக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இந்த ஆயத்துகளை 4 வசனங்களையும் நீங்கள் சென்று பாருங்கள். கட்டாயம் நாங்கள் யோசிக்க வேண்டிய விடயங்கள், எங்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த கசடுகளை அகற்றிக்கொள்ள வேண்டிய விடயங்கள், எங்கள் மக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத இந்த ஒழுக்க சீர்கேடை, நாங்கள் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இந்த ஒழுக்க சீர்கேடுகளை நாங்கள் களைய வேண்டிய வசனங்கள். அடுத்த ஹதீஸை பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிமிலே பதிவான ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், ஈயாக்கும் வல்லன், உங்களுக்கு நான் இந்த எண்ணங்களை பற்றி எச்சரிக்கின்றேன். எண்ணங்களை பற்றி, வல்லன் ஹுஸ்னுல்லன் என்று சொல்லவும் இல்லை, சூஉல்லன் என்று சொல்லவும் இல்லை, எண்ணங்களை பற்றி எச்சரிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு, இன் ஃபஇன்னல் ظن அக்ஸபுல் ஹதீஸ், ஏனென்றால் இந்த எண்ணங்கள் என்பது தரவுகளிலேயே பொய்யானவைகள், செய்திகளிலேயே பொய்யானவைகள் தான் எண்ணங்கள்.
சிலவேளை உண்மையாக இருக்கும். ஆனால் எண்ணம் என்று ஒன்று உள்ளத்திலே தோன்றும் பொழுது அதற்கு அடிப்படை கிடையாது, அதற்கு ஆதாரம் கிடையாது. அதற்குரிய ஒரே ஒரு சோர்ஸ், அடிப்படை அந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து தோன்றியது என்பதுதான் அடிப்படை. அதை உண்மைப்படுத்த வேண்டும் என்றால் ஆதாரங்கள் தேவை. ஆதாரங்கள் தான் உண்மைப்படுத்த முடியும். ஒரு மனிதனை பற்றி நாங்கள் மோசமானவன் என்று நாங்கள் எண்ணுகின்றோம், அதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஜஸ்ட் எங்களுடைய உள்ளத்திலே உருவாகக்கூடிய அந்த எண்ணம். அதான் ரசூல் சொன்னார்கள், நீங்கள் எண்ணங்களை கொன்று நான் அனைத்தையும் கொண்டு நான் எச்சரிக்கின்றேன் சொல்லிவிட்டு, எண்ணம் என்பது, அறிவு என்பது வேறு, எண்ணம் என்பது வேறு. அறிவு என்பது ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டது, எண்ணம் என்பது எந்த அடிப்படையும் மற்றது. இந்த எண்ணங்கள் என்பது ஹதீஸ் என்றால் தரவுகள், செய்திகளிலேயே அக்தப், மிகவுமே பொய்யானவைகள் என்று சொல்லிவிட்டு, இந்த எண்ணங்கள் உருவாகினால் மனிதன் செய்யக்கூடிய இந்த மோசமான விடயங்களை நபி அவர்கள் தடை செய்கின்றார்கள். அடுத்த இந்த சிறிய ஹதீஸிலே 4-5 வார்த்தைகளிலே தடை செய்கின்றார். என்ன சொன்னார்கள்? வலா தஜஸ்ஸசு, அல்லாஹ் தஆலா கூறிய அதே வார்த்தை. துருவி துருவி ஆராய வேண்டாம். வலா தஹஸ்ஸசு, ஒத்து கேட்க வேண்டாம். பக்கத்து வீட்டாரை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் உருவாகினால் சென்று ஒற்று கேட்பது. அவர்களுக்கு ஏதாவது நலவு நடந்து விட்டால் எவ்வாறு இந்த நலவு நடந்தது, அந்த பொறாமையுடன் கலந்த அந்த கெட்டெண்ணத்தின் காரணத்தினால் சென்று ஒத்து கேட்பது. வலா தஹஸ்ஸசு வலா தபாகது, உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் பகைமை பாராட்ட வேண்டாம். இந்த கெட்ட எண்ணம் வந்தா நடக்கிறது. நன்றாக பேசிக் கொண்டிருந்தவர்கள் கெட்ட எண்ணம் வந்தால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வார்கள். நன்றாக பழகிக் கொண்டிருந்த நண்பர்கள் கெட்ட எண்ணம் வந்தால் அவர்களை சந்திப்பதையே அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவ்வாறு ஏற்படக்கூடிய இந்த பகைமைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டாம். வலா தபாகது, உங்களுக்கு மத்தியிலே பகைமைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களாக, சகோதரர்களாக நீங்கள் வாழுங்களேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு இந்த நல்ல எண்ணங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே கட்டாயம் வளர்க்கப்பட வேண்டும். இந்த நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்கு நாங்கள் சில வழிமுறைகளை பார்த்து இந்த முதலாவது கொத்பாவை நாங்கள் முடிப்போம். நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. நேரத்துக்கு ஏற்ப அந்த நேரம் இடம் கொடுக்கக்கூடிய அடிப்படையிலே குறிப்பிடுகின்றேன். முக்கியமாக எங்களுக்கு மத்தியிலே தக்வா இருக்க வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே தக்வா இருந்தால் மற்றவர்களை பற்றி நாங்கள் நல்லெண்ணம் கொள்வோம், மற்றவர்களும் எங்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வார்கள். யார் அல்லாஹ் தஆலா தடை செய்தவற்றை செய்யாமல் இருக்கின்றானோ அவன் தான் தக்வாதாரி. அல்லாஹ் தஆலா கெட்ட எண்ணம் கொள்ள வேண்டாம் என்று சொன்னால் அதை செய்வதுதான் தக்வா. அதே போன்று நாங்கள் இன்னொரு தலைப்பிலே பார்த்தால், நல்லெண்ணங்களை தருவிக்கக்கூடிய விடயங்களிலே பார்த்தாலும் தக்வாதான் முக்கியம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி யஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு வுத்தா. அல்லாஹ் தஆலா மனிதர்களிடத்திலே இந்த தக்வாதாரிகளுக்கு அன்பை ஏற்படுத்துவான். அவர்களுக்கு உள்வாங்கக்கூடிய விடயம் சமுதாயத்திலே இருக்கும். அப்படி ஒன்றை ஏற்படுத்துவான் தக்வாதாரிகளுக்கு என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இந்த கெட்ட எண்ணங்கள் உருவாகாமல் நல்ல எண்ணம் நாங்கள் பிறரிலே வைப்பதற்கான முக்கியமான அடிப்படைகளிலே ஒன்று ஒரு விடயத்தை சரிவர அறிவது. இதற்குத்தான் சொல்வார்கள் புரிந்துணர்வு என்று. புரிந்துணர்வு என்றால் ஒன்றை புரிவது, ஒரு விடயத்தை விளங்குவது, ஒரு மனிதனை பற்றி புரிவது. அதே போன்ற ஒரு மார்க்க சட்டத்தை பற்றி அறிவது. இப்ப நிறைய பேர் தவறுதலாக சில விடயங்களை யூகித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மார்க்க சட்டம் தெரியாது. தந்தை மரணித்து விட்டால் அல்லது தாய் மரணித்து விட்டால் பிள்ளைகளுக்கு நாங்கள் பாகப்பிரிவினை செய்யும் பொழுது யாரிடத்திலே இந்த பாகப்பிரிவினை பற்றி அறிவு இல்லையோ அவர்கள் சொல்வார்கள், அதே எப்படி ஆண் பிள்ளைக்கு 2 பங்கு, பெண் பிள்ளைக்கு 1 பங்கு, அனைவரும் பிள்ளைகள் தானே, சரிசமமாகத்தானே நாங்கள் பங்கிட வேண்டும், மீதானே மனசாட்சி என்று சொல்வார்கள். இது மனசாட்சி அல்ல. மனசாட்சி என்பது அல்லாஹ் தஆலா கூறக்கூடிய நீதியை ஏற்றுக்கொள்ள மனதுடைய சாட்சித்தான் மனசாட்சி. அல்லாஹ் தஆலாவுடைய நீதி ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. இந்த விடயத்தை அறிய வேண்டும். அதே போன்று எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு ஞாபகம் வந்ததற்காக வேண்டி குறிப்பிடுகின்றேன். சின்ன ஒரு உதாரணம். சில நேரங்களிலே இந்த மிம்பருக்கு வரக்கூடிய ஹதீப்மார் சில வேளை சுணங்கி வருவார்களாம். சுணங்கி வந்து அவர்கள் 2 ரக்காத் தொழாமல், மௌலவி ஹதீப் வந்தால் 2 ரக்காத் தொழவும் இல்லை, அப்படியே சென்று மிம்பரிலே ஏறிவிட்டார் என்று குறை சொல்லக்கூடியவர்களை நான் பார்த்தேன். அவர்களுக்கு தெரியாது மிம்பரிலே ஏறி குத்பா பண்ணக்கூடிய ஹதீபுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்திலே 2 ரக்காத் சுன்னத்து கடமை இல்லை என்று அறிவர்களுக்கு தெரியாது.
மாறாக சில உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இந்த ஹுத்பாவுக்காக வேண்டி வரக்கூடியவர் நேர காலத்துடன் வரக்கூடாது, நேரத்துக்கு வந்து அப்படியே மிம்பரிலே ஏறுவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்று சொல்லக்கூடிய அளவுக்கும் மார்க்க சட்டம் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த விடயத்தை விளங்காதன் காரணத்தினால் அந்த ஹத்தீபுக்கு நேர காலத்துக்கு பள்ளிக்கு வர முடியாது என்று நாங்கள் கெட்ட எண்ணம் வைக்கின்றோம். அதிலே ஒரு மார்க்க அறிவையும் கொண்டு நாங்கள் போகத்துகின்றோம். ஏன்? எங்களுக்கு அது சம்பந்தமான அறிவு கிடையாது. இதைத்தான் அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செய்தி உங்களுக்கு தெரியும். முனாஃபிகீன்கள் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ரஅசுல் முனாஃபிகீன் அவருடைய தலைமையிலே அந்த முனாஃபிகீன்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எதிராக இட்டு கட்டினார்கள். அந்த தூய பெண்மணி செய்யாத ஒரு வேலையை இட்டு கட்டி படுதோறு சொன்னார்கள். நிறைய படிப்பினைகளை அல்லாஹ் தஆலா வைப்பதற்காக வேண்டி ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அந்த சம்பவம். அதிலே நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. அதிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், இந்த விடயத்தை நீங்கள் இஸ்தலகௌனஹு பிஅல்சினதிகும், உங்களுடைய நாவுகளினால் நீங்கள் கவ்விக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் பேசிக்கொண்டு திரிகின்றீர்கள். ஒரு விடயத்தை கேட்டால் உறுதிப்படுத்துவது கிடையாது, அதை இன்னொருவர் பேசுவது, அதற்கு இன்னும் 4 கால்களை வைத்து இன்னொருவர் பேசுவார், இன்னும் 5 கைகளை வைத்து இன்னொருவர் பேசுவது. இஸ்தலகௌனஹு பிஅல்சினதிகும், உங்களுடைய நாவுகளினால் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள். வதகூலூன பிஅஃவாஹிகும், உங்களுடைய வாய்களினாலும் பேசிக்கொண்டிருக்கின்றீர்கள். மாலைஸ லகும் பிஹி இல்ம், உங்களுக்கு சம்பந்தமான எந்த அறிவும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆகையினால் இதை பற்றிய அறிவு தெரிவு, நாங்கள் பேசக்கூடிய விடயத்தை பற்றிய அறிவு இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், இவ்வாறு நீங்கள் அறிவில்லாமல் ஒரு விடயத்தை பேசுவது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சம்பவத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வதஹ்சபூனஹு ஹய்யினா, நீங்கள் இதை இலகுவாக கருதிவிட்டீர்களா? வஹுவ இன்தல்லாஹி அஸீம், இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் மோசமான விடயம், பாரதூரமான விடயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்பதாக அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவதை பார்க்கலாம். இப்படி நாங்கள் ஒரு மனிதனை பற்றி அறிந்து பேச வேண்டும். சில சமுதாயங்களிலே போற்றப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள், உலமாக்கள் இருப்பார்கள், முன்னோர்கள் இருப்பார்கள். அவர்களை பற்றி பேசும் பொழுது அவர்களுக்குரிய மரியாதை எங்களுக்கு தெரிய வேண்டும் பேசுவதற்கு முன்னர். அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சம்பவத்திலிருந்து குறிப்பிடுகின்றேன். இந்த கதை மதீனாவிலே பரவும் பொழுது அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியர் உம்மு அய்யூப் வந்து அபு அய்யூபிடத்திலே வீட்டிலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த விடயத்தை பற்றி சும்மா லோயஸாக போட்டு கேட்கிறார். மனைவி கேட்கிறார் அபு அய்யூப்ட, அத்தஸ்மஉ மா யகூலூன ஃபீ ஆயிஷா, ஆயிஷாவை பற்றி சொல்வதை கேள்விப்பட்டீர்களா? அபு அய்யூபுடைய விடைய பாருங்க. நஅம் ஸாலிகல் கதிப், அந்த பொய்யை பற்றியா கேட்கின்றாய் என்று கேட்கின்றார்கள். உடனடியாக சட்டத்தை சொல்லியாச்சு, பொய்யை பற்றியா கேட்கின்றாய் என்று. அப்ப நல்ல கேள்வி என்றால் இந்த ஆயிஷாவை பற்றி பொய்யாக பேசுகின்றார்களே என்று வந்திருக்க வேண்டும். அப்ப உடனடியாக கணவன் திருத்தி கொடுக்கின்றார், பொய்யை பற்றியா பேசுகின்றாய் என்று சொல்லிவிட்டு அவர் மனைவியிடம் கேட்கின்றார், அப்படி ஒரு தவறு நிகழ்வதில் இருந்தால் நீ எப்படிப்பட்ட ஒரு தவறை செய்வாயா என்று மனைவியிடம் கேட்கின்றார்கள். அத்தஃபஅலீன், நீ இந்த தவறை செய்வாயா? மனைவி சொல்றாள், இல்ல, இப்படிப்பட்ட தவறுகளை யாரும் செய்ய மாட்டார் என்று சொன்னதற்கு அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டார்கள், வ ஆயிஷத்து கைரும் மின்கி, உன்னை விட சிறந்த பெண்மணிதான் ஆயிஷா என்பதாக அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு சம்பவம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்தது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தபூக் யுத்தத்துக்காக வேண்டி பெரிய ஒரு கஷ்டமான யுத்தம், அனைத்து சஹாபாக்களும் சென்றதன் பின்னர் 2-3 பேர் அங்கே என்ன செய்தார்கள், உண்மையான முஃமின்கள் செல்ல முடியாமல் தவிர்க்கப்பட்டு விட்டது. நீண்ட சம்பவம். அப்ப தபூக் யுத்தத்துக்கு சென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கின்றார்கள், முக்கியமான சில சஹாபாக்கள் வர வேண்டியவர்களை காணவில்லை. ஐன கஅப் இப்னு மாலிக், எங்க கஅப் இப்னு மாலிக் என்று கேட்கின்றார்கள். அப்போ ஒருவர் இருக்கக்கூடியவர் அவரை பற்றி என்ன வியப்படைந்து, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் சண்டைக்கு வந்திருக்கின்றோம், ஜிஹாதுக்கு, கஅப் வரவில்லை என்று குறை சொல்வதை போன்று அவரை ஹபஸஹு புர்தாஹு வன்னலரு ஃபீ இத்ஃபைஹி, அவருடைய உடைகளை அவர் உடுத்துவிட்டு என்ன தூசி படாமல் எங்க மதீனாவிலே இருப்பதைத்தான் அவர் என்ன பெரிதாக கண்டார், உங்களிடம் வரவில்லை என்று குறையாக கூறுகின்றார். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சபையில் இருந்தார்கள். உடனே எழும்பி சொன்னார்கள், பிஸமா குல்த், ஏன் இவ்வாறு மோசமாக பேசுகின்றார் நல்ல மனிதரை பற்றி என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வல்லாஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ஆணையாக, மா ரஅய்னா ஃபீஹி இல்லா கைரா, காபை பற்றி நாங்கள் நன்றாகத்தான் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இமேஜை கொடுக்க வேண்டும், அவரை பற்றி நன்றாகத்தான் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம், அவர் மோசமானவர் கிடையாது என்று
ஒருவர் இல்லாத இடத்திலே ஒரு நல்ல ஒருவரை பற்றி பேசப்படும் பொழுது நாங்கள் அதற்கு தடையாக இருக்க வேண்டும். அது பேசக்கூடியவருக்கும் செய்யக்கூடிய ஒரு கடன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், உன்சுர் அஹாக வாலிமன் அவ் மظلومன், உன்னுடைய சகோதரனுக்கு அவன் அநியாயம் செய்யும் பொழுதும் உதவியாக இரு, அநியாயம் இழைக்கப்படும் பொழுதும் உதவியாக இரு. அப்ப சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், ஒருவனுக்கு அநியாயம் இழைக்கப்படும் பொழுது உதவியாக இருக்கலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு அநியாயம் செய்யும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் உதவியாக இருப்பது அந்த அநியாயத்துக்கு என்று கேட்கப்பட்ட சமயத்தில் சொன்னார்கள், ஒருவன் இன்னொருவனுக்கு அநியாயம் செய்யும் பொழுது அந்த அநியாயம் இழைக்கப்படுவனுக்கு நீங்கள் உதவியாக இருப்பதை போன்று அநியாயம் இழைக்கக்கூடியவனுக்கு நீங்கள் எவ்வாறு உதவியாக இருப்பது என்று சொன்னால் அதை நீங்கள் திருத்தி கொடுப்பது, அவனை அநியாயம் இழைக்காமல் அவனுக்கு நேரான வழியை காட்டுவது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி மோசமாக பேசுவான் என்று சொன்னால் ஒரு சபையிலே நீங்கள் அந்த பேசக்கூடியவனுக்கு செய்யக்கூடிய உதவி அவனுக்கு நீங்கள் திருத்தி கொடுப்பது, நீங்கள் சொல்வது தவறு, இப்படி அல்ல விடயம் என்ற விடயத்தை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது, இப்படி அநியாயமாக பேசக்கூடியவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய வழிகாட்டலாகவும் உதவியாகவும் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று இன்னொரு விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த விடயம், இந்த நல்லெண்ணத்தை வளர்ப்பதற்காகவே நாங்கள் பாவிக்க முடியுமான ஒரு வழிகாட்டல், தேவையில்லாத சந்தேகங்களை நாங்கள் தவிர்ந்து கொள்வது. சந்தேகங்கள் வந்தால் பெரிய சந்தேகங்கள் வரும், அவற்றை முடியுமான ஆதாரங்களை வைத்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை. ஒரு முறை ஒரு மனிதர் வந்து அவருடைய மனைவியை பற்றி சந்தேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறைப்படுகின்றார். இது லேசு மாசான சந்தேகம் இல்லை. என்ன, அவருக்கு அவர் நல்ல கலர் உடையவர், கருப்பானவர் கிடையாது, மனைவியும் நல்ல ஒரு கலர், அதாவது வெண்மைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கலர், கருப்பு கலர் கிடையாது, ஆனால் கிடைத்த பிள்ளை கருப்பு பிள்ளை ஒன்று கிடைத்து விட்டது. இப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு சந்தேகம் வந்து விட்டது மனைவியிலே, நாங்கள் 2 பேரும் நல்ல வெள்மையானவர்கள், எங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளை கருப்பு பிள்ளை பிறந்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்றார் என்று பாருங்கள். சொன்னார்கள், அவர் ஒட்டக பண்ணை வைத்திருக்கக்கூடியவர், உன்னுடைய ஒட்டக பண்ணையிலே அதிகமான என்ன கலர் ஒட்டகங்கள் இருக்கின்றன? இப்ப சொல்லுகின்றார்கள், என்னுடைய நிறைய ஒட்டகங்கள் அனைத்துமே வந்து சிவப்பு ஒட்டகங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அதிலே சில குட்டிகள் பிறக்கும் பொழுது சாம்பல் நிறமான குட்டிகள் பிறப்பதில்லையா என்று கேட்கின்றார்கள். அப்ப சொல்றோ, ஏண்ட பண்ணையிலும் சாம்பல் நிறமான ஒட்டக குட்டிகளும் இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள். அப்ப கேட்கின்றார், அது எப்படி உனக்கு சாம்பல் நிறமான ஒட்டக குட்டிகள் வரும் சிவப்பு ஒட்டகத்திலிருந்து? இப்ப அவரே பதில் சொல்லுகின்றார், சில வேளை அந்த ஒட்டகத்துடைய அடிப்படை பாட்டனுடைய பாட்டன் சில வேளை கருப்பாக இருந்திருக்கலாம், அதிலிருந்து வந்திருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருடைய வாயிலிருந்தே பதிலை எடுத்து சொன்னார்கள், வகதாலிக ஹாதா, இப்படித்தான் உன்னுடைய பிள்ளையும் கத் யகூனு மின் இர்க், உன்னுடைய பாட்டனுடைய அடிப்படையில் இருந்து, இது ஜீனை பற்றி பேசுகின்றார்கள், தற்காலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் ஜீனை பற்றி பேசுகின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதுவாக இருக்கலாம் என்று சொல்லி அந்த மனிதருடைய உள்ளத்திலே இருந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து அனுப்புவதை பார்க்கலாம். ஆகையினால் எங்களுக்கு கெட்ட எண்ணம் வந்தால் அதை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நாங்கள் ஆதாரங்களை தேட வேண்டுமே தவிர அந்த கெட்ட எண்ணங்களை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஆதாரம் தேடக்கூடாது. இன்று சமுதாயத்தில் நிகழக்கூடிய மாபெரும் தவறு என்னவென்றால், ஒரு விடயம் கெட்ட எண்ணம் உருவாகிவிட்டது என்று சொன்னால் அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி தேடுவது, அதை மறுக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள் சமுதாயத்தில் நடக்கும், அதை ஒன்றையும் கண்டுகொள்வது கிடையாது. ஒரு நல்லவரை பற்றி ஒருவர் மோசமாக கதைத்தால் அவரை எப்படியாவது மோசமானவர் என்று சீல் குத்துவதற்கு முனைவது, அவர் எவ்வளவு நலவு செய்தாலும் அதை கண்டுகொள்வதே கிடையாது. அப்படி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படிப்பினை வழிமுறை என்னவென்றால், கெட்ட எண்ணம் ஏற்பட்டால் அதை தவிர்ந்து கொள்வதற்குத்தான் நாங்கள் ஆதாரங்களை தேட வேண்டுமே தவிர அவைகளை நாங்கள் இன்னும் ஊர்ஜிதப்படுத்துவதற்கு ஆதாரங்களை தேடுவது நபி வழியாக மாட்டாது. இன்னொரு விடயம், முக்கியமான விடயம், நல்லெண்ணங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கு வெளிப்படையான விடயங்களை வைத்து மாத்திரமே நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். உள்ரங்கங்களை நாங்கள் தேடி பார்க்க கூடாது. இதோடு என்னுடைய இந்த முதலாவது உரையை முடிக்கின்றேன். உள்ரங்கத்தை நாங்கள் தோண்டி பார்க்க கூடாது. இது நபியுடைய வழிமுறை. உங்களுக்கு தெரியும், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ், ஜிஹாதுக்காக வேண்டி சென்று ஒரு கூட்டத்தை அவர்கள் அப்படியே தோற்கடித்து விட்டு அந்த எதிரிகள் கூட்டம் விரண்டோடும் பொழுது ஒரு மனிதரை பிடித்து விட்டார்கள்.
பிடித்தவுடன் அந்த மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய அந்த கலிமாவை சொல்லி விடுகின்றார். இப்ப எல்லாரும் சேர்ந்தவரை கொன்று விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பொருட்டே இருக்கவில்லை. ஜிஹாதுக்கு போய் எதிரிகளை கொன்றோம் என்று வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து உஸாமா இப்னு ஸைத் இந்த விடயத்தை கூறுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் தோற்கடித்தோம், விரண்டோடினார்கள், ஒருவரை பிடித்து நாங்கள் கொல்ல பார்க்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார், நாங்கள் கொன்று விட்டோம். ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் வந்து விட்டது. ஹல் காலஹா, உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரா? அப்ப சொன்னோன்னே ஆம் என்று சொன்னார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வந்து, மன் லக பிலா இலாஹ இல்லல்லாஹ் யௌமல் கியாமah, உஸாமாவே மறுமை நாளையிலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உனக்கு எதிராக வந்தால் உனக்கு யார் ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறது? உஸாமா சொல்றது வந்து காலஹா மகாஃபத சிலா, ஆயுதங்களுக்கு பயந்துதான் அல்லாஹ்வுடைய தூதரே இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார். சொன்னார்கள் அஷகக்த அன் கல்பிஹி, நீ அந்த மனிதருடைய உள்ளத்தை குடைந்தா பார்த்தாய்? அகாலஹா லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உண்மையாகத்தான் சொன்னாரா அல்லது ஆயுதத்துக்கு பயந்து சொன்னாரா என்று நீ உள்ளத்தை குடைந்தா பார்த்தாய் என்று சொல்லிவிட்டு, மன் லக பிலா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மறுமையிலே வந்தால் உனக்கு யார் உதவிக்கு இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டே நபி அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் அன்று யோசித்தேன், நான் இன்றைக்கு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நல்லமே. ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பழைய பாவமே எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். எனக்கு பாவத்தை நான் பச்சாதாபம் செய்வதற்கு இன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் நல்லமே என்று நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு நபி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் நாங்கள் மற்றவர்களை பற்றி எண்ணம் வந்தாலும், அவர் இதற்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வந்தார், அவர் இதற்காக வேண்டி நல்வழிக்கு வந்தார், அவர் சல்லிக்காக வேண்டி வந்தார், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், ஒருவர் நல்வழிக்கு வந்தாரா அல்ஹம்துலில்லாஹ், ஒருவர் நல்ல பாதையிலே பயணிக்க ஆரம்பித்தார், அவருடைய பாதையை மாற்றிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், அதற்காக வந்திருப்பார், இதற்காக வந்திருப்பார், இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவைப்படாது. இதுதான் இஸ்லாத்துடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த நல்லெண்ணங்களை வளர்க்கக்கூடிய நிறைய அடிப்படைகள் இருக்கின்றன. நான் ஒரு 10 அடிப்படைகளை நாளைத்தான் கூறியிருக்கின்றேன். இதர அடிப்படைகளை இன்னொரு சந்திப்பிலே நாங்கள் பார்ப்போம். அகூலு மா ஸமீஅதும் வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் வ ஹதீஅத்தின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா. இந்த குறுகிய நேரத்திலே பிறர் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்பதை போன்று பிறர் எங்கள் மீது நல்லெண்ணம் வைப்பதற்காக வேண்டி நாங்கள் சில வழிமுறைகளை நாங்கள் பேண வேண்டியிருக்கின்றது. அதிலே ஓரிரண்டை கூறி நான் முடிக்கின்றேன். அதிலே முக்கியமான ஒரு வழிமுறை தான், பிறர் எங்கள் மீது ஏதாவது சந்தேகப்படக்கூடிய காரணிகள் இருந்தால் அவற்றை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். பிறர் எங்களிலே நல்லெண்ணம் வைக்கக்கூடிய விடயங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். பேசினால் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். பேசினால் கண்டமாறு எங்களுடைய நாவுகளை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு அவர் என் மீது நல்லெண்ணம் வைக்கவில்லை என்று சொல்வதிலே அர்த்தம் கிடையாது. நாங்கள் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன் வகுல் லிஇபாதி யகூலு அல்லதி ஹிய அஹ்ஸன், அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார், என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை பாவிக்குமாறு சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நாங்கள் பழக்க வழக்கங்களிலே மற்றவர்கள் நல்லதாக நாங்கள் பழக வேண்டும். சிறுவர்களுடன் நாங்கள் கலந்து பழகினால் அவர்களை மதிக்க வேண்டும். மதித்தால் தான் சிறுவர்கள் எங்களை மதிப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் வந்து, லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. வலம் யஅரிஃப் ஷரஃப கபீரனா, பெரியவர்களுடைய கண்ணியத்தை பேணாதவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப நீங்கள் சிறுவர்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்காவிட்டால் சிறுவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள், நல்லெண்ணம் வைக்க மாட்டார்கள். பெரியவர்களுக்கு நீங்கள் கண்ணியம் கொடுக்காவிட்டால் பெரியவர்களும் உங்களை நல்லெண்ணம் வைக்க மாட்டார்கள். அதே போன்று இன்னொரு அடிப்படை, பிறருடைய நல்லெண்ணத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதற்கு சந்தேகமான விடயங்கள் உருவாகினால் தெளிவு வழங்கப்பட வேண்டும். ஒருவரை பற்றி யாராவது மோசமாக கருதினால் அவர்களுக்கு நாங்கள் தெளிவை வழங்க வேண்டும். வழங்க வேண்டிய இடத்திலே வழங்க வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் அறிந்த ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், இன்னஹா சஃபியா என்ற 2 வார்த்தை ஒரு பழமொழியாக அரபுவிலே பதிவாக இருக்கின்றது. என்ன, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃபுக்காக இருந்த பொழுது மனைவிமார்கள் வந்து சந்தித்து விட்டு செல்கின்றார்கள். அதிலே தூர இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனைவியார் சஃபியா பின்த் ஹுயய் இப்னு அக்ஹ்தப் என்ற அந்த மனைவி உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலே அவருடைய அறை இருந்தது, வீடு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஃபியாவே நீ தூரத்திலே இருக்கின்றாய், நான் உன்னை கொண்டு விடுகின்றேன். அது முடியும், இத்திகாஃபிலே இருந்தால் ஒரு தேவைக்காக வேண்டி வெளியே செல்ல முடியும். சென்று விட்டு வருவதற்காக வேண்டி இரவிலே கூட்டி செல்லும் பொழுது அந்த பாதையிலே 2 அன்சாரி தோழர்கள் கடந்து செல்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னஹா சஃபியா, இது யாரும் இல்லை, என்னுடைய மனைவி சஃபியா தான் என்று சொல்கின்றார்கள். சந்தேகம் ஏற்பட்டால் அதை நிவர்த்தி செய்கின்றார். அப்ப சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களை பற்றி நீங்கள் இன்னொரு பெண்ணுடன் செல்வீர்கள் என்று நாங்கள்
யோசிப்போமா என்று நாங்கள் சொல்கின்றார்கள். சுப்ஹான் அல்லாஹ் என்று. அப்ப ரசூல் சொன்னார்கள், இல்லை, இன்ன ஷைத்தான, ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் யஜ்ரி, ஓடிக்கொண்டே இருப்பான், மின் இப்னி ஆதம், மனிதனுடைய உள்ளத்திலே, உடம்பிலே, மஜ்ரத்தம், இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகின்றதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருப்பான். ஃபஹஷீது அய்யூகி ஃபீ கல்பிகுமா ஷைஅன், அவன் உங்களுடைய உள்ளத்திலே ஏதாவது சந்தேகத்தை போட்டு விடுவான் என்று நான் பயந்தேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகையினால் இந்த விளக்கங்களை கொடுப்பதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறு எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த நல்லெண்ணம் ஜமாத்துக்கு மட்டும் தேவையில்லை, குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலே கட்டாயம் தேவை. சிலவேளை மனைவி கணவனை அதிகமாக விரும்புவதன் காரணத்தினால், அந்த ரோசத்தின் காரணத்தினால் அது அதிகரித்து அது பிரச்சனையாக சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்துவிடும். இது தவிர்க்கப்பட வேண்டும். புரிந்துணர்வு இருக்க வேண்டும், நல்லெண்ணம் இருக்க வேண்டும். தந்தைக்கும் பிள்ளைக்கும் இடையே நல்லெண்ணம் இருக்க வேண்டும். ஒரு மகன் வளர்ந்து வரும் பொழுது அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து வளர்ப்பதற்கு தந்தையிடத்தில் நல்லெண்ணம் இருக்க வேண்டும். தந்தை வயதுக்கு செல்லும் பொழுது அவருடைய வயோதிபத்தை மதித்து, ஆரம்பத்தில் இருந்ததை போன்று தந்தை தற்பொழுது இல்லை, நிறைய விடயங்களை கேட்கின்றார், நிறைய விடயங்களை எதிர்பார்க்கின்றார், நிறைய விடயங்களை பேசுகின்றார். அவருடைய வயதை நாங்கள் புரிந்துணர்வுடன் அந்த தந்தை மீது நாங்கள் நல்லெண்ணம் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பாடசாலைக்கு சென்றால் அதிபருக்கென்று அதிகாரங்கள் இருக்கும், அதிபருக்கென்று பொறுப்புகள் இருக்கும், ஆசிரியருக்கென்று பொறுப்புகள் இருக்கும். அவர்கள் அந்த பொறுப்புகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது கீழே உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் பொறுப்புக்காக வேண்டி செய்கின்றார். மாணவர்களை கட்டுப்படுத்தும் பொழுது சில வேளை உறவினர்களும் கூட ஆசிரியர்களாக இருக்கும் பொழுது பாடசாலையிலே மாணவர்களை கட்டுப்படுத்துவார்கள். உறவுகள் என்று பார்க்க மாட்டார்கள், அங்கே உறவுகள் என்று பார்க்க முடியாது, அதுதான் சட்டம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அனைத்து ரீதியில் இருக்கக்கூடிய சமுதாய மட்டத்திலும், அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, பிள்ளை வளர்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திலும் ஒரு விடயத்தை நன்றாக நாங்கள் அலசி ஆராய்ந்து அறிவது புரிந்துணர்வு என்று சொல்லப்படும். இந்த புரிந்துணர்வு இருக்க வேண்டும். அதற்கு பின்னர் அதன் அடிப்படையிலே நாங்கள் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நல்ல பேட்டை நாங்கள் பெற்று ஒற்றுமையான ஒரு சமுதாயமாக நாங்கள் நிறுவுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.